ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 2 எபிசோட் 42 நம்ம பார்க்க போறோம். நருட்டோ நிக்கிற இடத்த பாருங்களேன், ஒரு பெரிய விண்கல் விழுந்த மாதிரியே இருக்கும். ஒரோச்சிமாரு இந்த இடத்துல நருட்டோவை அப்ரிஷியேட் பண்ணுவான். இந்த பையனால இவ்ளோ பண்ண முடியுமா அப்படின்ட்டு நம்பவே முடியல அப்படின்னு திங்க் பண்ணுவான். சாய் அப்புறம் யாமட்டோவோட க்ளோன் பாத்தீங்கன்னா அந்த ஏர் பிரஷர்ல இருந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்க. இதுக்கப்புறமா க்ளோன் பாத்தீங்கன்னா நருட்டோவை தேடி போகும். அந்த இடத்த சுத்தி ஏகப்பட்ட புழுதியா இருக்கும். எந்த ஒரு விஷயமே கிடைக்காதனால ஒரு ட்ரீயோட டாப்ல போய் உட்காந்து பார்க்கும். நருட்டோ 4th டெய்ல இருப்பான். வெர்ஷன் 2 குள்ள என்டர் ஆயிருப்பான். அடச்ச அப்படின்னு பாரு யாமட்டோ. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரோச்சிமாரு வெர்சஸ் ஜின்சுருக்கி அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. டாப் வியூல இருந்து காட்டுவாங்க. நருட்டோவை சுத்தி இருக்க இடமே பாத்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் பாம்னால அஃபெக்ட் ஆன மாதிரி இருக்கும். அந்த இடத்த சுத்தி யாமட்டோவோட க்ளோன்ல இப்ப என்ன செய்யறதுங்க மாதிரி பாத்துட்டு இருக்கும். இந்த வெர்ஷன் 2 குள்ள என்டர் ஆன நருட்டோ பாக்குறதுக்கு அந்த ஃபாக்ஸ் ஸ்பிரிட்டோட ஒரு சின்ன காப்பி மாதிரியே இருப்பான். ஒரோச்சிமாரு இந்த பாயிண்ட்ல இதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தங்க மாதிரி கொஞ்சம் ஆர்வமா இருப்பான். யாமட்டோவோட க்ளோன் யாமட்டோ கிட்ட வயர்லெஸ்ல கம்யூனிகேட் பண்ணிக்கும். 4th டெய்லும் வந்துருச்சு மட்டும் என்கிட்ட சொல்லாத அப்படின்னு பாரு யாமட்டோ. 4வது டெய்லா அப்படின்னு ஷாக்காவா சக்குரா. நருட்டோவும் ஒரோச்சிமாருவும் நேருக்கு நேர் பாத்துக்குவாங்க. இத பார்க்கும் போது ஒரு நரியும் பாம்பும் இந்த ஒரு ஃபைட்டை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த மாதிரி ஃபீல் ஆகும். மேல இருக்க யாமட்டோவோட க்ளோன் பாத்தீங்கன்னா அந்த சக்ரா சுத்தமாவே ஸ்டேபிளா இல்ல, கிட்டத்தட்ட 9 டெய்ல் ஃபார்ம் மாதிரியே மாறறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி வந்த 9 டெய்ல் சக்ரா குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி வைஸ்ல இப்போ இருக்கிறதுக்கு டிஃபரெண்டா இருந்துச்சு. இது ரொம்பவுமே தீவிரமா இருக்கு. எல்லாத்த விட இந்த ஃபார்ம்ல பயங்கரமான ஈவில் ஆரா இருக்கு அப்படின்னு பாரு. 2.0 மூவி பார்த்திருந்தீங்கன்னா தெரியும் ஆரானா என்னன்னு. மொத்தத்துல இது நருட்டோவோட உடம்ப ஒரு வெஹிக்கிள் மாதிரி யூஸ் பண்ணிக்குது. 9 டெய்ல்ஸோட ஒரு மினியேச்சரை பார்த்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு யாமட்டோவோட க்ளோன் திங்க் பண்ணும். ஒரோச்சிமாரு சிரிக்காத பார்த்த யாமட்டோவோட க்ளோன்ல செம காண்டாகும். இந்த பாயிண்ட்ல பயங்கரமா வாய் பொழப்பான். 10,000 ஸ்னேக்ஸ் வேவ் அப்படிங்கிற ஜுட்சுவை பண்ணுவான். 10,000 ஸ்னேக்ஸ் அட்டாக் பண்றதுக்கு வரும். எல்லாத்தோட வாயில இருந்தும் கத்தி வெளியே வர ஆரம்பிக்கும். அட் அ டைம்ல நருட்டோவை அட்டாக் பண்றதுக்கு போகும். ஆனா 9 டெய்ல்டு ஃபாக்ஸோட சக்ரா எல்லா ஸ்னேக்ஸையுமே மொத்தமா எரிச்சிரும். அந்த ஷாக் வேவ்ஸை யாமட்டோவோட க்ளோன்னால தாங்க முடியாது. வுட் ஸ்டைல யூஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி நிற்கும். வெறும் கைகளை மட்டுமே இப்படி ஆட்டுறது மூலமா அதி பயங்கரமான ஷாக் வேவ்ஸ் வருதே அப்படின்ட்டு ஷாக் ஆவாரு. இப்படியே போச்சுன்னா என்னால பக்கத்தாலும் கூட போக முடியாது அப்படின்னு திங்க் பண்ணுவான் சாய். அந்த இடத்த சுத்தி பெரிய சைக்ளோன் கிரியேட் ஆன மாதிரி இருக்கும். யாமட்டோ அண்ட் சக்குரா இருக்க இடம் வரைக்கும் வரும் அந்த ஒரு ஷாக் வேவ். சக்குரா அது என்ன நருட்டோவோட அட்டாக்கான்னு சொல்லி கேப்பா. ஆமா அப்படின்னு பாரு யாமட்டோ. இதுக்கப்புறமா அந்த 9 டெய்ல்டு சக்ரா பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல பயங்கர வெறித்தனமா அடிக்கும். அந்த கிரவுண்டே அடியில பொளந்துகிட்டே போற மாதிரி இருக்கும். ஒரோச்சிமாரு ஷாக் ஆயிட்டு கீழே பாப்பான். பார்த்தா லேண்ட் கிராக் ஆகும். ஒரோச்சிமாரு எப்படியே எஸ்கேப் ஆயிருவான். 9 டெய்ல்டு ஃபாக்ஸோட சக்ரா ஹேண்ட்ஸ் வரும். அந்த கையில இருந்து இன்னொரு கை வரும். அதுல இருந்தும் ஒரோச்சிமாரு எஸ்கேப் ஆகி ஓடுவான். சக்குரா கேப்டன் யாமட்டோ கிட்ட நருட்டோவை பத்தி ஏதாவது எங்கிட்ட மறைக்கிறீங்களான்னு சொல்லி கேப்பா. அவனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு யாமட்டோ சக்குரா கிட்ட அவனை நினைச்சு எதுவும் கவலைப்படாத, அதுவும் குறிப்பா இந்த மாதிரியான டைம்ல அப்படின்னு பாரு. என்னோட சுப்பீரியர்ஸ் என்ன அதுக்காக தான் சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டீமோட கேப்டனா அப்படின்னு பாரு. நருட்டோ வைக்கிற ஒவ்வொரு அட்டாக்ல இருந்து ஒரோச்சிமாரு எஸ்கேப் ஆகி ஓடுவான். யாமட்டோக்கு வர சந்தேகமே என்னவா இருக்குன்னா, ஒருத்தன் இந்த அளவுக்கு இன்டென்சிவான சக்ராக்குள்ள மூழ்கி இருக்கும் போது அவனால எப்படி இப்படி நகர முடியுது அப்படிங்கிற கேள்விதான் ஓடிட்டு இருக்கும். ஒரோச்சிமாரு அவனோட ஸ்னேக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணும் போது அந்த சக்ரா ஹேண்ட்ஸை சுத்தி போறதுக்கு ட்ரை பண்ணும். அந்த ஹீட் தாங்க முடியாம மொத்தமாவே கருகி சாம்பலாயிரும். இதை பார்த்து ஒரோச்சிமாரு சிரிப்பான். ஒரோச்சிமாரு ஸ்டைல் சப்ஸ்டிடியூஷன் ஜுட்சுவை யூஸ் பண்ணுவான். திரும்ப அவனோட வாயில இருந்து புதுசா ரீஸ்டோர் ஆகி வருவான். அவனோட பழைய உடம்பு பாத்தீங்கன்னா மொத்தமாவே கருகி சாம்பலாயிரும். புதுசா வந்த ஒரோச்சிமாரு லிட்டரலா ஒரு ஸ்னேக் மாதிரி இருப்பான். பயங்கர வேகமா வந்து 9 டெய்ல்டு ஃபாக்ஸோட சக்ராவோட வாயிலேயே குத்துவான். திடீர்னு பார்த்தா ரெண்டாவதா ஒன்னு வரும். ஒரோச்சிமாருவை ரெண்டா கிழிச்சிரும். இந்த பாயிண்ட்ல கேதரிங் ஆஃப் த ஸ்னேக்ஸ்ங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். ஒன்ஸ் ஒரோச்சிமாரு அவனோட ஆப்போனன்ட்னால 2 துண்டா வெட்டப்பட்டா 2 ஹாஃப்ல இருந்துமே வெளியே நிறைய ஸ்னேக்ஸ் வந்து என்ன முன்னாடி இருக்கத பின்னாடி இருக்க மாதிரி வச்சிரும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி திரும்புவான் ஒரோச்சிமாரு. அந்த 9 டெய்ல்டு ஃபாக்ஸோட சக்ரா பாத்தீங்கன்னா உருமிக்கிட்டே இருக்கும். ஒரோச்சிமாரு திரும்ப நார்மல் ஆயிருவான். இத தூரத்துல இருந்து யாமட்டோவோட க்ளோனும் சாய்
சாயும் பார்த்துட்டு இருப்பாங்க. யாமட்டோ அண்ட் சக்குரா உட்கார்ந்து இருக்க இடத்துல காபுட்டோ பாத்தீங்கன்னா சாசோரி அப்படின்னா இங்க வரப்போறது இல்ல போலே அப்படின்பா. ரெண்டு பேருமே ஷாக்கிங்லயே திரும்புவாங்க. காபுட்டோவான்ட்டு கடுப்பாவா சக்குரா சாசோரி வரப்போறது இல்ல தானே அப்படின்னு கேட்பான். சாசோரிக்கு மட்டும்தான் நான் இங்க இந்த டைமுக்கு வரப்போறேன்னு தெரியும். அந்த இன்ஃபர்மேஷன் அக்காட்சுக்கில அவன் கூட இருக்கவங்களுக்கும் கூட தெரியாது. ஆனா நீங்க லீஃப் நிஞ்சாஸ் இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்பான். சாசோரிய டார்ச்சர் பண்ணி கூட அவங்ககிட்ட இருந்து ஒரு உண்மையை வாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவனே தான் உங்ககிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும். இந்த இன்ஃபர்மேஷனை அவன் கொடுத்ததுக்கு காரணமே ஒரோச்சிமாருவோட இன்ஃபர்மேஷனை நீங்க கேதர் பண்ணி லீஃப் வில்லேஜ் ஒரோச்சிமாருவோட கதையை மொத்தமா முடிக்கிறக்கா தான் இருக்கும். அக்காட்சுக்கில இருக்கவங்களுக்கே ரொம்பவுமே டஃப் கொடுக்கறவரா தான் ஒரோச்சிமாரு இருக்கணும் அப்படின்ட்டு சிரிப்பான். ஏன்னா டீம் 7 வந்த நோக்கமே வேற. அந்த விஷயம் மொத்தமாவே சொதப்பிக்கிச்சு இல்லையா, அதனால தான் அப்படி நக்கல் பண்ணுவான். இதுக்கு முன்னாடி நீ தானே வேஷம் போட்டு வந்த, அது பர்ஃபெக்டா இருந்துச்சு அப்படின்மா காபுட்டோ. டென்ஜி பிரிட்ஜ்ல ஒரோச்சிமாருவை பார்த்த உடனே காபுட்டோ எஸ்கேப் ஆயிருப்பான் இல்லையா, அந்த டைம்ல நீங்க மட்டும் குனாய் நைஃப் எடுக்கலனா கண்டிப்பா நான் ஒரோச்சிமாருவை நோட் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்பா. நீ தானே இவனை என்கிட்ட அனுப்பிச்ச, எனக்கு செம யூஸ்ஃபுல்லா இருந்தான் அப்படின்பா ஒரோச்சிமாரு. திடீர்னு பார்த்தா சக்ரா ஸ்கேல்பல யூஸ் பண்ணி யாமட்டோவை அட்டாக் பண்ணிருப்பான் காபுட்டோ. பிரசன்ட்ல இருக்க காபுட்டோ சாசோரிய உங்கள யாரோ கண்டிப்பா டைரக்டா நேருக்கு நேரா பார்த்திருப்பீங்க. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல வராம இன்னைக்கு நடக்கிற இந்த மீட்டிங்கை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் அவ்வளோ ஈஸியா ஷேர் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்பா காபுட்டோ. இந்த பாயிண்ட்ல சக்குரா சாசோரி சொல்லியிருப்பான் இல்லையா, இன்னையில இருந்து 10 நாள்ல டென்ஜி பிரிட்ஜ்ல நான் ஒரோச்சிமாருவோட சப்பார்டினேட், அவன் எனக்கு ஸ்பையா ஒர்க் பண்றான், நான் அவனை மீட் பண்ணணும், இப்போ இருக்க கண்டிஷன்ல அது முடியாது அப்படின்ட்டு இறந்திருப்பான். அதை திங்க் பண்ணி பார்த்திருப்பா சக்குரா. காபுட்டோ சாசோரியோட அந்த ஒரு ஜுட்சு இன்னுமே என் மேல ஒரு எஃபெக்ட்ல இருக்கும்னு நினைச்சுதான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுத்திருப்பான். இன்ஃபேக்ட் உங்களோட ஸ்ட்ரென்த்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தே தாட்டி விட்டுருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் எப்பவுமே சொல்றது ஒரோச்சிமாருவை தன்னோட சொந்த கைகளாலேயே கொல்லணும் தான். ஆனா அதையே விட்டுட்டு உங்களை தாட்டி விட்டுருக்கானா அவனால எதுவுமே பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருந்திருப்பான். அவனால முடியாம இருந்திருக்கும். வேற விதத்துல சொல்லணும்னா ஒன்னு நீங்க அவனை பிடிச்சிருக்கணும், இல்லைன்னா ஆல்ரெடி அவன் செத்துருக்கணும். அப்படிங்கும் போது சாசோரி செத்ததை பிளாஷ் பண்ணி காட்டுவாங்க. சக்குரா துரதிருஷ்டவசமா அது முடிஞ்ச கதை அப்படின்பா. ரொம்ப சந்தோஷம் அப்படின்பா காபுட்டோ. ஒரோச்சிமாரு அண்ட் 9-tailed fox சக்ரா கிட்ட காட்டுவாங்க. 9-tailed fox சக்ரா கிட்ட இருந்து ஏகப்பட்ட விஷயங்களை மீட் ஆகும் ப்ளூ அண்ட் ரெட் கலர்ல. என்னடா இது அப்படின்ட்டு ஆச்சரியமா பாப்பான் ஒரோச்சிமாரு. அது அப்படின்ட்டு யாமட்டோவோட க்ளோன் ஷாக் ஆகும். அது என்ன சக்ராவா அப்படின்ட்டு பாப்பான் சாய். 4 டெய்லுமே பாயிண்ட் பண்ண இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த எல்லா டிராப்ஸுமே ஒன்னா கேதர் ஆக ஆரம்பிக்கும். அது ஒரு குட்டி உருண்டையா கிரியேட் ஆகும். இதை பார்த்தாலே பிரச்சனைன்னு தெரியுது அப்படின்பா ஒரோச்சிமாரு. அந்த பிளாக் ஸ்பியரை ரொம்பவுமே சின்னது பண்ணும். 9-tailed fox இருக்கு அந்த இடமே பாத்தீங்கன்னா குழியாகும். ஒரோச்சிமாரு பயப்பட்டு ரொம்ப தூரத்துக்கு பின்னாடி போவான். எவன் ஒருத்த மேல இவ்ளோ டென்சிட்டியான அந்த கான்சென்ட்ரேட்டட் சக்ரா படுதோ கண்டிப்பா அவனால உயிர் பிழைக்க முடியாது அப்படின்னு திங்க் பண்ணுவான் ஒரோச்சிமாரு. நருட்டோ பண்ற அந்த கான்சென்ட்ரேஷனே பயங்கரமா இருக்கும். என்ன கருமத்தை தான் நருட்டோ பண்ண போறா அப்படின்னு திங்க் பண்ணும் யாமட்டோவோட க்ளோன். சாய் கீழே வந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பார்ப்பான். நருட்டோவோட வாய் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா பொளக்கும். அந்த சின்ன பிளாக் ஸ்பியர், அதாவது அதிக டென்சிட்டி உள்ள அந்த சக்ராவை மொத்தமா முழுங்கிடுவான். அவன் மொத்தமா அதிர்வான், அப்படியே கீழே போவான். அவ்வளோ டென்சிட்டி உள்ள சக்ராவை வச்சு என் கூட சண்டை போடுறதுக்கு என்னதான் பிளான் பண்ணி வச்சிருக்கானோ அப்படின்னு திங்க் பண்ணிட்டு சிரிப்பான் ஒரோச்சிமாரு. திடீர்னு பார்த்தா நருட்டோ ஊதிக்கிட்டே போவான். ஓ இதுதான் உன்னோட பிளானா அப்படின்ட்டு ஒரோச்சிமாரு அவனோட 2 கைகள்லயுமே இருக்க 2 கட்ட வரலையுமே கடிப்பான். கரெக்டா நருட்டோ டெய்ல்டு பீஸ்ட் பாமை யூஸ் பண்றதுக்கும் ஒரோச்சிமாரு ட்ரிபிள் ரஷமோனை சமன் பண்றதுக்கும் அடுத்து என்ன நடக்க போதோ அப்படிங்கிற ஃபீல் தான் இருக்கும் நமக்கு. டைரக்டா போய் ரஷமோன்லயே அடிக்கும் டெய்ல்டு பீஸ்ட் பாம். அந்த இடத்தை சுத்தி அவ்வளோ அழிவு விஷயங்கள் நடக்கும். யாமட்டோவோட க்ளோன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ஓப்பனிங் கிடைச்சானாவது உள்ள இறங்கி சண்டை போடலாம், ஆனா அது எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு திங்க் பண்ணும். சாய்னால அந்த இன்டென்ஸை தாங்க முடியாது. தூரத்துல இருக்க யாமட்டோ அண்ட் சக்குரா காபுட்டோ 3 பேருமே ஆச்சரியமா பார்ப்பாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு கூட யாருக்கும் தெரியாது. அங்க சுத்தி வர புகை மூட்டமா இருக்கும். ஏகப்பட்ட டேமேஜ் ஆயிருக்கும். 9-tailed foxோட சக்ராவில் இருக்க நருட்டோ சிரிக்கிற இந்த சிரிப்பெல்லாம் பார்க்கும் போது அவ்வளோ பயங்கரமா இருக்கும். ஒரோச்சிமாருவோட உடம்பெல்லாம் பாக்குறக்கு அடிப்பட்டு திருகளா கிடக்கும். அந்த 3 ரஷமான தாண்டியும் அந்த ஒரு எஃபெக்ட் இருந்திருக்கும். இதை பார்த்த யாமட்டோவோட க்ளோன் பயங்கர ஷாக் ஆகும். என்னதான் நடக்குது அங்க அப்படின்னு சக்குரா கேப்பா. இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன? அது கண்டிப்பா ஒரோச்சிமாருவோட ட்ரிபிள் ரஷமான் தான். கண்ணை சிமிட்டுறக்குள்ள மொத்தமாவே அழிஞ்சிருக்கு. இந்த அளவுக்கான பவர் இருக்குன்னு ஒரு துளி கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல அப்படின்னு காபுட்டோ திங்க் பண்ணுவான். 9-tailed fox சக்ரால இருக்க நருட்டோவை அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ஒரோச்சிமாரு அவனோட கத்தியை யூஸ் பண்ணி மொத்தமா
குத்தி மேல தூக்குவான். இது எல்லாத்தையும் பாக்குற யாமட்டோ அண்ட் சாய் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ஆனா என்ன, நருட்டோவோட உடம்ப தொலைச்சிக்கிட்டு போகாது. கிரவுண்ட்ல அடிச்சு மொத்தமா தரன்னு தள்ளிக்கிட்டே போவான். கரெக்டா டென்ஜி பிரிட்ஜோட அதர் சைடு வந்து கிடப்பான் நருட்டோ. பயங்கரமான இம்பாக்ட் ஆயிருக்கும். அந்த புழுதி எல்லாம் களைஞ்சதுக்கு அப்புறம் அங்க பாக்குற சக்குரா ரொம்பவுமே ஷாக் ஆவா. காபுட்டோ முதல்ல இருந்ததை விட நைன் டெய்ல்ஸ் மாதிரி அப்படியே மாறிக்கிட்டு வரான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான். சக்குராக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு கூட புரியாத ஒரு லுக் தான் இருக்கும். நருட்டோவை பார்த்த சக்குராலாம் தகச்சு போய் இருப்பா. இதோட எபிசோட் முடிஞ்சது. இந்த எபிசோட் தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட். நருட்டோவோட வாய்ஸ் எந்த இடத்துலயுமே வந்திருக்காது. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சக்குராஸ் டியர்ஸ் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்னு யாமட்டோ. இதுக்கப்புறமா நிஞ்சா ஸ்கூலோட ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னு டைட்டில் போடுவாங்க. கேப்டன் யாமட்டோ நைன் டெய்ல்டு ஃபாக்ஸை எக்ஸாமைன் பண்ண போறோம் அப்படின்னு. நைன் டெய்ல்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட பவர் டெஸ்ட்ரக்ஷன்ல தான் ஜாஸ்தியா இருக்கும். அது இப்போ நருட்டோ கூட எக்ஸ்ட்ரீமா லிங்க் ஆயிருச்சு. அவனுக்கு அசிஸ்ட் பண்ண முடியும், அவ்வளவுதான், வேற வழி இல்ல. அவங்களுக்கான ஒரு சிம்பயானிக் ரிலேஷன்ஷிப் இருக்கு. நைன் டெய்ல்ஸை பொறுத்த வரைக்கும் எப்ப நருட்டோவை மொத்தமா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்புக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கு. நைன் டெய்ல்ஸ் மூலமா அவனுக்கு ஏகப்பட்ட அதி பயங்கரமான பவர் கிடைக்குது. என்னதான் இருந்தாலும் அவன் அந்த பவரை அன்லீஷ் பண்றப்பெல்லாம் நருட்டோவோட சொந்த உடம்புல ஏகப்பட்ட டேமேஜ் ஆகுது. மாஸ்டர் ஜிராயா நினைச்ச மாதிரியே ஃபோர்த் ஒகாகேவோட சீல் ஃபார்முலா ஒரு வேளை வீக் ஆயிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒகாகேவோட டிஎன்ஏவை இன்ஹெரிட் பண்ண என்னால கண்டிப்பா என்ன முடியுமோ அந்த ஹெல்ப்பை பண்ணுவேன். அது மட்டும் பெரிய டிசாஸ்டரா மாறுச்சுன்னா அதுக்கு யாரு பொறுப்பு எடுத்துக்கிறது அப்படின்பாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.